வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2024ஆம் வருஷம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் வருஷமா தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஜூன்ல நடந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில வந்து இந்தியா 2வது முறையா வந்து கப்பை ஜெயிச்சாங்க. இந்தியாவுடைய சக்சஸ்ஃபுல் கோச்சா இருந்த ராகுல் டிராவிட் வந்து அந்த T20 உலகக்கோப்பையோட ஓய்வு பெற்றார். ஆனா அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு எதுவுமே சரியில்ல. மிக முக்கியமா வந்து காம்பீருடைய வருகை வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு தெரியும். ஏன்னாக்கா காம்பீரோட நேச்சர் வந்து எப்படின்னாக்கா எப்பவுமே டாமினேட்டிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் தான் எந்த பதவி எடுத்தாலும் அந்த பதவியில தான் தான் முழுசா இருக்கணும். தனக்கு கீழ கேப்டனா ஒரு பொம்மையா இருக்கணும். மற்ற வீரர்கள ஒரு பொம்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அது இந்திய வீரர்களுக்கு வந்து செட் ஆகாது. இப்படிதான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால, அதாவது 2007 உலகக்கோப்பை டைம்ல வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு சாப்பல் வந்து கோச்சா இருந்தாரு. சாப்பலும் வந்து காம்பீரோட அதே நேச்சர் தான். அவர் வந்து கேப்டன் யாரா இருந்தாலும் தன்னுடைய இஷ்டப்படி தான் டீம் இருக்கணும். தான் நினைச்சு தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு பல்வேறு மாற்றங்கள கொண்டு வந்தார். அது அப்ப இருந்த சீனியர் வீரர்கள் வந்து சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆட்கள்லாம் அத ரசிக்கல. அதனால இந்தியா வந்து கேவலமா தோத்து 2007ல வந்துட்டு 2ண்ட் ரவுண்டுக்கே தகுதி பெறல. அந்த அளவுக்கு பலவீனமான அணியா இந்தியா மாறிடுச்சு. அதே தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அதாவது கௌதம் காம்பீர் வந்து இந்திய அணியின் பயிற்சியாளர் ஆனதுக்கு பிறகு முதல் முறையா இந்திய அணி வந்து உள்ளூர்ல ஒரு தொடர் இழந்திருக்கு. அதுவும் ஒயிட் வாஷ் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு அந்த நியூசிலாந்து அணி இந்தியா வந்து மிக கடுமையா 3-0ன்னு தோற்கடிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து உள்ளூர்ல இந்தியா வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த ஒரு மிகப்பெரிய தோல்வி. இது ஒரு பக்கம்னாக்கா, இன்னொரு பக்கம் இலங்கை அணிகிட்ட வந்து ஒன் டே மேட்ச் தோத்து போயிட்டோம். இப்ப என்னாச்சுன்னா, இதுவரைக்கும் 2 டெஸ்ட் உலகக்கோப்பை போட்டிகள் நடந்திருக்கு. அந்த 2 டெஸ்ட் உலகக்கோப்பை போட்டிகள்ல இந்தியா வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருக்கு. 2 முறையும் ஜெயிக்காட்டியும் ஃபைனல் வரைக்கும் இந்தியா போயிருக்கு. ஆனா இப்போ வந்து இந்தியா இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை போட்டிக்கு ஃபைனலுக்கு தகுதி பெறுமான்றதே மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஆஸ்திரேலியா நடந்த தோல்வி. தொடர்ந்து 2 டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியா வந்து தோத்துருக்கு. அடுத்த டெஸ்ட் போட்டியில ஜெயிச்சா தான் இந்தியா வந்து டெஸ்ட் உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெறும். அப்படியும் நாம ஜெயிச்சா மட்டும் போதாது. இதை தொடர்ந்து நடக்கிற அடுத்த தொடர்ல வந்துட்டு இலங்கை அணி வந்து ஆஸ்திரேலியாவ ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயிச்சா தான் நம்மளும் ஜெயிச்சு இலங்கையும் ஜெயிச்சா தான் நம்ம வந்து இறுதிப் போட்டிக்கே தகுதி பெற முடியும்னு நிலைமை வந்துச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு உச்சகட்டம் அப்படின்னு பார்த்தா, இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்த ரகசியங்கள வந்து ஒரு செய்தித்தாள் வந்து வெளியாக்கிச்சு. அதுல என்னக்கா காம்பீர் வந்து மிக கோவமா வந்து வீரர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதாவது அணியோட ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க ஆடணும். அப்படி இல்லாம உங்க ரூல்லயே நீங்க ஆடுனீங்கனாக்கா வந்துட்டு நீங்க அணியிலிருந்து விலக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது வந்து அந்த வார்னிங் வந்துட்டு குறிப்பா ரோஹித் சர்மா மற்றும் ரிஷப் பண்ட்டுக்கான வார்னிங்கா தெரிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து அவசரப்பட்டு அவங்களோட ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகுறவங்க. இந்த இதோடைய உச்சகட்டமா இப்ப என்ன நடக்க போகுதுன்னாக்கா, சிட்னியில் நாளைக்கு தொடங்க போற டெஸ்ட் போட்டிகள்ல வந்து ரோஹித் சர்மா ஆடுவாரா? இல்ல நீக்கப்படுவாரா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே முக்கியமான டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்னால வந்து கேப்டன்கள் தான் வந்து பிரஸ்ஸ மீட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய சார்பா வந்து பிரஸ்ஸ மீட் பண்ணியிருக்கிறது வந்து காம்பீர். அத பத்தி கேட்டப்போ கேப்டன் தான் வந்து மீட் பண்ணணும் இல்ல. நான் யார் வேணா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நாளைக்கு பிளேயிங் 11 பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு காம்பீர்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு காம்பீர் வந்து நாளைக்கு வந்து மைதானத்தை பொறுத்து நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது பிளேயிங் 11ல வந்து ரோஹித் சர்மா இருப்பாரா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட செய்திகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு கௌதம் காம்பீர் வந்து நாளைக்கு ஆட்டம் தொடங்கும்போது நாங்க அத இது பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா நாளைக்கு வாய்ப்பு வழங்கப்படாதோ, அவர் வந்து நான் பிளேயிங் கேப்டனா இருப்பாரோ, பும்ராவே தலைமை ஏற்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேக நிழல் வந்து இந்தியன் டீம்ல விழுந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு இந்தியன் டீமுடைய பிராக்டிஸ். பொதுவாவே இந்தியன் டீம் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல ரோஹித் சர்மா நிப்பாரு. 2ண்ட் ஸ்லிப்ல வந்து விராட் கோலியும், 3ர்ட் ஸ்லிப்ல வந்து KL ராகுலும் நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பயிற்சி பெறும்போது அந்த பயிற்சிக்கு வந்து ரோஹித் சர்மா போகல. அவருக்கு பதிலா வந்து முதல் ஸ்லிப்ல விராட் கோலியும், 2வது ஸ்லிப்ல வந்துட்டு KL ராகுலும், 3வது ஸ்லிப்ல வந்து சுப்மன் கில் நின்னுட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுனாக்கா, ஃபீல்டிங் பயிற்சியே ரோஹித் சர்மா செய்யல அப்படிங்கும்போது, அவர் வந்து இந்திய அணியிலிருந்து நாளைக்கு கௌதம் காம்பீரா அவர் நீக்கப்படுவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காம்பீருடைய இந்த முடிவுக்கு என்ன காரணமா இருக்குனாக்கா, கடந்த 5 இன்னிங்ஸ்கள்ல ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம். கடந்த 5 இன்னிங்ஸ்கள்ல ரோஹித் சர்மா வெறும் 31 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அது வந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல இந்த டெஸ்டோட இந்தியா வந்து பிரமாதமா தொடங்கிருச்சு. அதாவது முதல் டெஸ்ட் போட்டியில தன்னுடைய குழந்தை பிறக்க போகுதுன்றதுக்காக இந்திய அணியே ரோஹித் சர்மா இருந்தாரு. அதனால அவருக்கு பதிலா வந்து பும்ரா தான் கேப்டன்ஷிப் எடுத்தா. அந்த டெஸ்ட் போட்டியில இந்தியா வந்து வெற்றி பெற்றது. பும்ராவோட கேப்டன்ஷிப் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டது. ஆனா அதுக்கு அடுத்தது வந்து ரோஹித் சர்மா வந்து பல முடிவுகள தப்பா எடுத்தார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ரோஹித் சர்மாக்கு எதிரான ஒரு சில விஷயங்களா போயிட்டு இருக்கு. அவருடைய ஃபார்மும் சரியில்லாததால அது தொடர்ந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா மட்டும் தான் இப்படியானாக்கா இல்ல. விராட் கோலி வந்து முழு திருப்தியோட இல்லையோ, KL ராகுலும் திருப்தியா இல்லையோ, சீனியர் பிளேயர்கள் யாருமே திருப்தியா இல்லையோ அப்படின்னு படுது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து கௌதம் காம்பீர். எல்லாருக்குமே நல்லா தெரியும். IPL ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே நல்லா தெரியும். காம்பீருக்கும் விராட் கோலிக்கும் இடையில பல காலமாவே ஒரு சின்ன
சின்ன ஒரு உரசல் இருந்துட்டு இருக்கு. அதுவும் ஐபிஎல் போட்டிகள்ல வந்துட்டு அப்போ கேகேஆரும், ஆர்சிபி அணி ஆடும்போது அது பலருக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுச்சு. 2 பேரும் உரசிக்கிட்டதெல்லாம் கூட நடந்து உண்டு. அப்படிப்பட்ட சூழல்ல காம்பீரோட பயிற்சியில வந்து விராட் கோலி எந்த அளவுக்கு சுதந்திரமா இருப்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து அவர் அந்த பொறுப்புக்கு கொண்டு வரும்போதே பலராலும் எழுப்பப்பட்டது. ஆனா அதையெல்லாம் மீறி அவர் ஐபிஎல்ல ஜெயிச்சார்ன்ற ஒரு காரணமாவும், இன்னொன்னு வந்து அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவானவர். அவர் வந்ததுக்கு அப்புறமே டீம்ல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஜாலியா இல்லையோ அப்படின்னு. ராகுல் டிராவிட் இருக்கும்போது எல்லா வீரர்களும் சுதந்திரம் கொடுப்பார். அவங்க விளையாடுறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் வந்து அவரு கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா வந்து காம்பீர் கிட்ட அந்த சுதந்திரம் இல்லை. ஒரு வீரரை நீக்கும்போது கூட அவர்ட்ட சாஃப்ட்டா பேசி, இல்ல நீங்க அடுத்த போட்டியில் இருப்பீங்க, இந்த சிச்சுவேஷனுக்காக தான் நீங்க இல்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ராகுல் டிராவிட் ரொம்ப தெளிவா இருப்பார். அவர் வந்து அவர் ஒரு நீண்ட காலம் இந்திய அணிக்காக ஆடின மிஸ்டர் கூல் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. அந்த கூல் மென்டாலிட்டி இருக்கும். இந்தியா தோத்தா கூட அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் தெரியாது. அவர் சிரிச்சுக்கிட்டு மற்ற வீரர்களோட சகஜமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா காம்பீர் வந்ததுக்கப்புறம் அது மாறிடுச்சு. காம்பீர் வந்து எப்பவுமே வெற்றி மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரா இருக்காரு. ஒரு கேட்ச தவற விட்டா கூட முகத்த கடுகடுன்னு வச்சுக்குவாரு. அவர் வந்து அதுலேருந்தே தெரியும். அவர் வந்து வீரர்கள் மேல எந்த அளவுக்கு அவர் பிரஷர் குடுப்பாரு. அந்த பிரஷர் தான் இந்திய அணியுடைய இந்த சமீபத்திய தோல்விக்கு காரணமா என்னன்னு தெரியல. இதனாலேயே வந்து காம்பீர் மேல ஒரு கத்தி தொங்குது. தொடர்ந்து அவர் பயிற்சியாளர் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு, நம்ம வந்துட்டு உள்ளூர் டெஸ்ட் தொடர்ல தோத்துருக்கோம். இலங்கை கிட்ட வந்து ஒருநாள் போட்டித் தொடர்ல தோத்துருக்கோம். இப்ப பார்டர் கவாஸ்கர் டிராஃபிய வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாம வந்து இழக்கப் போறோம். டெஸ்ட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்தியா தகுதி பெறாம போகுது. இதெல்லாமே வந்து காம்பீர் வந்து பயிற்சியாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படின்ற எல்லா வீரர்களும் வந்து காம்பீர் நோக்கி சுட்டும்போது, அவருடைய வீரர்கள் அப்படியே நேரா திரும்பி சீனியர் வீரர்கள் மேல காட்டு. அதாவது இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. இதுக்கெல்லாம் வந்துட்டு காரணம் வந்து விராட் கோலியும், ரோஹித் சர்மாவும் தான். நியூசிலாந்து தொடர்ல இந்தியா தோத்ததுக்கு வந்து நான் ஒரு முக்கியமா காரணமா இருக்கலாமோ அப்படின்னு அஸ்வின் சந்தேகப்பட்டார். அதாவது நான் வந்து விக்கெட்கள் எடுத்திருக்கணும். அதையும் அவர் பயன்படுத்தி இருக்கலாம். அஸ்வினுடைய திறன் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி அவருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தது. இது வந்து அஸ்வினை கொஞ்சம் தடுமாற்றம் செய்ய வச்சிருக்கலாம். அவர் வந்து பிரஷர் கொடுத்திருக்கலாம். அதனால அஸ்வின் ஓய்வு பெற்றிருப்பார். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சூழல் சரியில்லைன்றது தான் அஸ்வினுடைய திடீர் வருகை வந்து அதாவது போட்டியிலேருந்து விலகி தமிழகத்துக்கு வந்தது காமிச்சு அவங்க அப்பாவும் அதை பற்றி இன்டைரக்டாக சொல்லியிருந்தார். இப்போ அஸ்வினுக்கு அடுத்ததா வந்து கௌதம் கம்பீரோட துப்பாக்கி வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாக்கு மேலே நின்றுருக்கு. இதில் வந்து விராட் கோலி வந்து கடந்த 19 இன்னிங்ஸில் வந்து 417 ரன்களை தான் எடுத்திருக்காரு. அதே ரோஹித் சர்மா வந்து கடந்த 26 இன்னிங்ஸில் 619 ரன்கள் எடுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை விட ரோஹித் சர்மா ஓரளவுக்கு பெட்டராக ஆடி இருக்கார். ஆனாலும் வந்து மூத்த முன்னாள் வீரர்கள் பலருடைய ஆதரவு விராட் கோலிக்கு மேல இருக்குன்றதால, தான் விராட் கோலியை இம்மீடியட்டா டீம்ல நீக்கினா தனக்கு எதிர்ப்புகள் வரும்ன்றதாலயோ, அவரு முதல்ல வந்து ரோஹித் சர்மாவ வந்து இப்போதைக்கு கௌதம் கம்பீர் வந்து டார்கெட் பண்றாரோ அப்படின்னு தோணுது. அதனால வந்து நாளைய டெஸ்ட் போட்டியில, அதாவது சிட்னி டெஸ்ட் போட்டியில வந்து இவர் இருப்பாரா அப்படின்ற சந்தேகம். அப்படியே ஆடினா கூட இது வந்து ரோஹித் சர்மாவுடைய கடைசி டெஸ்ட் போட்டியா இருக்கும். ரோஹித் சர்மாவை நீக்கின பிறகு விராட் கோலி மற்றும் ஜடேஜாவை தூக்குறதுல தான் காம்பீர் இருப்பார். அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னாக்கா, அவர் கண்ட்ரோல்ல ஒரு சின்ன டீம் வேணும். அந்த டீம் வந்து அவர் சொன்னத முழுமையா கேட்கணும். பொதுவா கேப்டன்கள் தான் அந்த முடிவு எடுப்பாங்க. ஆனா இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா அந்த பயிற்சியாளரா இவர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு, பயிற்சியாளர் கண்ட்ரோல்ல டீம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு பொம்மை கேப்டன் அவருக்கு தேவைப்படுறாரு. அதனால தான் வந்து T20 போட்டிகள்ல கூட பாண்டியாவை கேப்டனா நியமிக்காம சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. இதுல வந்து காம்பீருடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து முக்கியமா இருக்கலாம். ஏன்னாக்கா சூரியகுமார் யாதவ் வந்து தான் சொன்னதெல்லாம் கேட்பார் அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரி பும்ரா தான் சொன்னதெல்லாம் கேட்பார் அப்படின்னு நம்பி ஒரு மூத்த வீரர்கள் எல்லாரையுமே அணியிலிருந்து நீக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஒரு புது இளம் அணியை வந்து உருவாக்கணும் அப்படின்றது வந்து ஒருவேளை காம்பீரோட கனவா இருக்கலாம். ஆனா அந்த கனவுக்கு வந்து பலி கொடுக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மாவும் விராட் கோலி. ரோஹித் சர்மா மேல பல கெட்ட பேர் இருக்கலாம். அவர் வந்துட்டு சரியா ஆடலன்னு. ஆனா எந்த வீரர்களுக்குமே ஒரு லீன் பேட்ச் இருக்கும். அதை தாண்டி தான் அவங்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் கௌரவமா நடத்தலாம். அதை விட்டு நாளைய போட்டில அவர் நீக்கிறதுன்றது வந்து பல மூத்த வீரர்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸஸ் ஏற்படுத்தும். அது வந்து இந்திய அணிக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். பயிற்சியாளர் சார்ந்த அணி, கேப்டன் அல்லது மூத்த வீரர் சார்ந்த அணி 2 பிரிவுகளா இந்திய அணி பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே போன்ற ஒரு சூழலில் வந்துட்டு முன்ன கும்ப்ளே பயிற்சியாளர் இருந்தப்போ வந்து விராட் கோலி கேப்டனா இருந்தார். கும்ப்ளே வந்து தான் நினைச்ச செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அதுக்கு வந்து விராட் கோலி வந்து ஒத்துக்கல. அப்புறம் இந்த மூத்த வீரர்கள் ஒத்துக்கல. இவங்கலாம் புகார் செய்ய கடைசியில வந்து கும்ப்ளே வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலா வந்து வேற பயிற்சியாளர் வந்தார். அதே சூழல் இப்போ கோச் வெர்சஸ் பிளேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் சீக்ரெட்ஸ்லாம் வெளியே வரதெல்லாம் வந்து ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலி லீக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு காம்பீர் வந்து சந்தேகப்படுறாருன்னு சொல்றது. இதெல்லாம் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லதா படல. இதையெல்லாம் மீறி நாளை தொடங்க போற கடைசி டெஸ்ட் போட்டிகளை இந்தியா ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவுல கண்டிப்பா வீரர்களால் ரிலாக்ஸா ஆட முடியாது. அப்படி ரிலாக்ஸா ஆட முடியாட்டி அவங்களால ஜெயிக்கவும் முடியாது. இதுக்கெல்லாம் பலிகடாவா வந்து கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்திய அணியிலிருந்து விடை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியல.
ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது. அந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்து இந்தியாவுக்கு ரோஹித் சர்மாவும் தேவை, விராட் கோலியும் தேவை. ஏன்னா அவங்க இருவரும் வந்து மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள். அதிரடியான ரெட் பால் எப்படி வேணா இருக்கட்டும். ஒயிட் பால் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து ரோஹித் சர்மா வந்து மிகப்பெரிய சாதனையாளர். விராட் கோலி மிகப்பெரிய இவங்க 2 பேரும் இருந்தா தான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா ஜெயிக்க முடியும். நல்ல மனநிலை இருந்தா மட்டும் இல்ல, நல்ல மனநிலையில இருந்தா தான் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியும். அதனால வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வரைக்குமாவது காம்பீர் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டாம வந்து இந்தியாவை கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியிலும் இந்தியா தோல்வியை தழுவுவது நிச்சயம். அதுவும் நடந்துச்சுனாக்கா காம்பீரோட தலையும் உருளலாம். ஸோ இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய கேள்விக்குறியோட இந்தியாவுக்கு தொடங்குது. முதல் இது வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு இது கடைசி ஆண்டா இருக்குமா? முதல் வாரத்திலேயே அவங்க விடை பெறுவாங்களான்னு ஒரு கேள்வி. 2வது கேள்வி வந்து காம்பீரால தொடர்ந்து வெற்றிகளை தக்க வைக்க முடியுமா? அப்படின்றது 2வது கேள்வி. ஏன்னா இடைப்பட்ட காலத்துல வந்து காம்பீர் இல்லாம இந்திய T20 அணி வந்து தென்னாப்பிரிக்கால சுற்றுப்பயணம் செஞ்சது. அங்க வந்து இந்தியா வந்து வெற்றி பெற்றுச்சு. VVS லட்சுமணுடைய பயிற்சியில, சூரியகுமார் யாதவோடைய கேப்டன்ஷிப்ல. அப்படி இருக்கும்போது சாம்பியன்ஷிப் டிராஃபிலயும் தோத்தாச்சுனாக்கா, அது வந்து காம்பீருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். புதிய பயிற்சியாளர் வரலாம். இத்தனையும் காம்பீருக்கு வந்து அடுத்த உலகக்கோப்பை வரைக்கும் அதிகாரம் குடுத்துருக்காங்க. இதனால தொடர் தோல்விகள வந்து இந்தியாவால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியா வந்துட்டு இப்போ கிரிக்கெட்ல முன்னணியில இருக்குனாக்கா, அதுக்கு முக்கிய காரணம் தொடர்ந்து ஜெயிக்கிறது தான். அந்த ஜெயிக்கிறது நின்னு போச்சுன்னா எது வேணா மாறலாம். நாளை வந்து காம்பீரோட தலையே கூட உருளப்படலாம். எப்ப எது நடக்கும்னு தெரியாத ஒரு திக் நிலையில வந்து இந்தியன் டீம் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.